அடுத்தது இப்ப என்ன பயிற்சி போறோம் நம்ம? கண் பயிற்சி. இந்த கண்ணில் பாருங்க, நம்ம கண்ணில் வந்து மொத்தம் வந்து 8 வகையான தசைகள் நம்ம கண்ணில் இருக்கு. கண்ணுக்கு இந்த கருவிழி மேல ஒரு ஐரிஸ் இருக்கு இல்லையா, இங்கதான் வந்து 2 தசைகள் இருக்குங்க. ஐரிஸ் மற்றும் செலிரியஸ் 2 தசைகள் இருக்கு. வெளிப்பக்கம் இந்த ஒயிட் ஸ்கிரீன் இருக்கு பாருங்க, இந்த கண்ணுக்கு அப்புறம் இந்த வெண்மென்திரை ஒயிட் தின் மசில்ஸ், இந்த ஸ்கிரீன் இங்க வந்து 6 மசில்ஸ் இருக்கு. சுப்பீரியர் ஆப்ளிக், சுப்பீரியர் ரெக்டஸ், மீடியல் ரெக்டஸ், லேட்டரல் ரெக்டஸ், இன்ஃபீரியர் ரெக்டஸ், இன்ஃபீரியர் ஆப்ளிக். இது வந்து நம்ம கண்ணில் வந்து மொத்தம் கருவிழியை சுற்றி 6 தசைகள், இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 இருக்கு, 6 தசைகள் இருக்கு. உள்ள வந்து 2 இருக்கு. மொத்தம் 8 தசைகள் நம்ம கண்ணில் வந்து இருக்கு. இந்த 8 தசைகளுக்கும் சேர்ந்த பயிற்சி தான் என்ன பயிற்சி? கண் பயிற்சி. முக்கியமான பயிற்சி இது. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல அது கடைசியா வரும். இப்போ நம்ம கருவிழி என்ன பண்றோம்? ஒன்று பண்ணுங்கயா, ஒரு பொசிஷன் பண்ணுங்கயா. இது வஜ்ராசனத்தில் உட்காந்து ஏன் நம்ம செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உட்காந்து செய்யும் பொழுது கண்ணுடைய டைரக்ஷன் கரெக்டா இருக்கும், பொசிஷன் கிடைக்கும், ஆங்கிள் கிடைக்கும். ஒரு கண் நம்ம கையில இருந்து ஒரு 45 டிகிரி அந்த ஆங்கிள் கிடைக்கும். அதனால தான் வஜ்ராசனம் இருக்கும். சரி, இப்போ பாருங்க, இப்போ ஐயா வந்து வலது பக்கம் திரும்புறாரு. இப்ப பாருங்க, வலது பக்கம் ஐயா இப்படி உங்களை பார்க்கும் போது வலது பக்கம் திரும்புறாரு. இங்க பார்க்கும்போது எனக்கு இதானே ரைட்டு. இப்ப இப்படி வலது பக்கம் திரும்பும் பொழுது பாருங்க, இங்க இருந்து வலது பக்கம் திரும்பும் பொழுது இது பாருங்க, இந்த சைடு போறாரு. ஒரு சைடு இப்படி என்ன பண்ணிட்டோம், ஒரு சைடு போகும்போது லூஸா இருக்கும், இன்னொரு சைடு வந்து இழுக்கும். கண்ணு இப்படி இழுக்கும். இது நம்ம இந்த பயிற்சி நீங்க பண்ணும்போது அப்படி நிற்கும் பொழுது தெரியும். அந்த இடத்துல பாருங்க, பாருங்க. இப்போ அப் அண்ட் டவுன் பண்ணும்போது பாருங்க, இப்போ அப் அண்ட் டவுன் பண்ணுங்க. மேல் தசைகள் அதே மாதிரி கீழ் தசைகள். இப்ப மேல போகும் கண்ணு, கீழே இழுக்கும், திருப்பி கீழே வரும்போது மேலே இழுக்கும். ரைட். இப்ப பாருங்க, இப்ப அடுத்து கிராஸ் பண்ணும்போது பாருங்க, சுப்பீரியர் ஆப்ளிக்கும் இன்ஃபீரியர் ஆப்ளிக்கும் கனெக்ஷன் வரும். இப்போ அடுத்தது பாருங்க, இன்ஃபீரியர் ரெக்டஸ்க்கும் சுப்பீரியர் ரெக்டஸ்க்கும் கனெக்ஷன் வரும். இப்போ இப்ப பாருங்க, இப்ப அடுத்து ரொட்டேஷன் பண்ணும்பொழுது எல்லா தசைகளுக்கும் பயிற்சி கொடுக்கிறோம். இப்போ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் 6க்கும் சேர்த்து கொடுக்கிறோம். இப்போ சொல்றதுக்கு வேண்டாம். சரி, அடுத்தது வந்து இப்போ இன் அவுட் பண்றோம் இல்லையா, இந்த இன் அவுட் பண்ணும்பொழுது தான் இந்த ஐரிஸ்க்கும் இந்த செலிரியஸ்க்கும் இப்போ பண்றோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம தூரக்கு போகும்போது பார்க்குறோம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிட்ட வரும்போது பார்க்குறோம் இல்லையா, அதுதான் கிட்ட பார்வை தூர பார்வைக்கு இந்த பயிற்சி. இல்லைம்மா, இப்ப கடைசியா என்ன பண்றோம்ல, இப்ப கடைசியா என்ன பண்றோம்? இப்போ ஐ வந்து ஐ பாமிங். எதுக்கு ஐ பாமிங் பண்ணோம்? காந்த ஆற்றல் எதுக்கு கண்ணில் போனோம்? எதுக்கு கண்ணுக்கு போகணும்? கண் ஆக்டிவ் ஆகிறதுக்கா? கண்ணுக்கு ஓய்வா? வேற வேற ஆன்சர்? எதுக்கு ஐ பாமிங் பண்றோம்? கண்ணு எப்படி ஒத்துக்க, ஏன் கடைசியில் வைக்கிறோம்?
கண்ணுக்கு ஓய்வா? கண்ணுக்கு ஓய்வு. கண்ணுக்கு ஓய்வா? பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்றோமா? எந்த பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்றோம்? சரி, ஏன் கண்ணுக்கு ஆற்றல் கொடுக்கணும்? ஏன்? கண்ணை விட முக்கியம் இருதயம் தானே. கண்ணை விட முக்கியம் இருதயம் தானே. இருதயம் ஒன்று இல்லைன்னா நமக்கு என்ன ஆகிடும்? ஹார்ட் நின்று போச்சுன்னா என்ன ஆகும்? ஆளே போயிடும். அப்போ இந்த முடிச்சோடனே இந்த ஆற்றலை வந்து இங்கே வச்சுக்கலாமே. ஏன் கண்ணுக்கு வைக்கணும்? கண்ணு தான் பயிற்சி பண்ணதான் நல்லா கண்ணுக்கு வைக்கணுமா? சரி, ஓகே, ரைட். நம்ம உடம்புல ஜீவகாந்தம் எவ்வளோ இருக்கு பொதுவா? எவ்வளோ இருக்கு ஐயா? 100 மார்க்கர் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க. நம்ம உடம்புல ஜீவகாந்தம் எவ்வளோ இருக்கு? 100% இருக்கு. இப்போ 100% ஜீவகாந்தம் காலையில் இருந்தது. நமக்கு இருந்தே இல்லை. காலையில் நம்ம எப்படி இருந்தோம்? காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம். இந்த 100 இப்போ வந்து மத்தியானம் 2:45, சாயந்தரம் ஒரு 6 மணி ஆச்சுன்னா எப்படி பண்ணுமோ? 8 மணி ஆச்சுன்னா, 10 மணி ஆச்சுன்னா, 10 மணி ஆச்சுன்னா என்ன ஆகும்? தூங்குறீங்களா? உங்களை யார் தூங்க சொல்லுது? என்னங்க? ஆற்றலுடைய பற்றாக்குறை. நம்ம உடம்புல வந்து ஐயா ஒரு மார்க்கர் ஒண்ணுயா. சரி சரி சரி. கண் இருக்கு இல்லையா? கண் எப்பவுமே திறந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா 70% ஜீவகாந்த ஆற்றல் கண்ணுக்கு தேவை. ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ இந்த உடம்புல இருக்கிற ஜீவகாந்த ஆற்றல் எவ்வளவு பர்சன்டேஜ்? 69% எப்ப டச் பண்ணுதோ கண்ணுக்கு எவ்வளவு தேவை? குறைஞ்சபட்சம் 70. அப்ப கண்ணு தானா என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? கண்ணு மூடிடும். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொன்னீங்க? தூக்கம்னு சொன்னீங்க. புரியுதுங்களா? அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இந்த செல்போன் டவுன் ஆயிடுச்சு, சார்ஜ் பண்றோம் இந்த உடம்ப. அப்ப இந்த உடம்பை சார்ஜ் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரம் எடுத்துக்கிறோம். அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? தூக்கம்னு சொல்றோம். அப்ப சார்ஜிங் முடிஞ்ச உடனே திருப்பி கண்ணு திறந்துடும். திருப்பி அடுத்த நாள் காத்தால நம்ம கிட்ட எவ்வளவு ஆற்றல் வந்துருச்சு? 100% வந்துருச்சு. இந்த 100% ஆற்றல்ல நம்ம காலையில இருந்து இரவு திருப்பி தூங்குற வரைக்கும் கண்கள் 82% எடுத்துக்கும். காது 14.5% எடுத்துக்கும். மிச்சம் இருக்கிற 3% தான் தேங்க்யூ. மிச்சம் இருக்கிற 3% தான் நம்ம உடம்புல இருக்கிற மூக்கு, வாயு, தொப்புள், உயிர்நிலை, ஆசனவாய், உடம்புல இருக்கிற வியர்வை சுரப்பிகள். அதெல்லாம் மிச்சம் அப்புறம் தான் எடுக்கும். அப்போ உடம்பு ஆற்றல் எது அதிகமா எடுக்குது? கண் எடுக்குது. இந்த பயிற்சி செய்யும் போது நம்ம என்ன முத்திரை வச்சுக்கிட்டு பண்றோம்? லிங்க முத்திரையா? சரி, தியானம் பண்ணும்போது என்ன முத்திரை வச்சு பண்றோம்? கைகளை கோர்த்து உட்கார்ற இந்த முத்திரை பேர் என்னங்க? உஷஸ் முத்திரை. நம்ம தியானம் பண்றது இந்த முத்திரை தான், உஷஸ் முத்திரை. வேற எந்த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி சென்டரில் இல்லாத முத்திரை நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. நீங்க எந்த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி சென்டர், ஆன்மீக மையத்தில் போனாலும் எப்படி தியானம் எதில் பண்ண சொல்லுவாங்க? சின்முத்திரையில. சின்முத்திரையில பண்ணும்போது மைண்ட் கான்சென்ட்ரேஷன் வந்த உடனே நம்ம எங்க இருக்குன்னு தெரியாது கொஞ்ச நேரத்துக்குலாம். அப்போ தானா வந்து விரல் என்ன ஆயிடும்? இறங்கிடும். ஒண்ணு விரல் வெளில போயிடும், இல்ல விரல் என்ன ஆயிடும்? உள்ளுக்குள்ள போயிடும். அப்ப உள்ள போயிடுச்சுன்னா சின்முத்திரை என்ன முத்திரையா மாறிடும்? வாயு முத்திரையா மாறிடும். பாதி தவம் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு. இந்த தொந்தரவுலாம் நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா மகரிஷி என்ன பண்ணாரு? கோட்டு கட்டி போடு, அவ்வளவுதான். உஷஸ் முத்திரை. உஷஸ் முத்திரை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்தூல உடலையும் சூக்கும உடலையும் இணைக்கும். ஒண்ணு, பிரபஞ்சத்தோடு எப்பொழுதும் உங்களுக்கு தொடர்பை கொடுத்து கொண்டிருக்கும். பிரபஞ்ச ஆற்றல் எப்பவும் உங்களுக்கு லிங்க்ல இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? அதனால மகரிஷி உஷாரா உஷஸ் முத்திரையை கொடுத்துட்டாரு நமக்கு. சரி, இந்த கண் பயிற்சி இந்த நிலையில வச்சு இந்த கண் பயிற்சி செய்யும் பொழுது உஷஸ் முத்திரை வச்சு செய்யறோம். இப்படி செய்யும் பொழுது இப்ப கைக்குள்ள என்ன இருக்கு?
வான்காந்த ஆற்றல், ஜீவகாந்த ஆற்றலாம் வந்து இப்போ உள்ளங்கையில நிறைய இருக்கு. நம்ம உடம்புல காஸ்மிக் எனர்ஜி ரிசீவிங் ஆண்டனாஸ் எதுல அதிகமா வரும்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் கைப்பயிற்சியில் எதுல வரும்னு சொன்னோம்? உள்ளங்கையில தான், கைகள்ல தான் வரும்னு சொன்னோம். இப்போ அங்க எவ்வளவு இருக்கு ஆற்றலங்க? அபரீதமா இருக்கு இப்ப ஆற்றல் அந்த இடத்துல. அப்ப இந்த ஆற்றலை நம்ம என்ன பண்ணக்கூடாது? விரயம் பண்ணக்கூடாது. அதனாலதான் பயிற்சி முடிச்ச உடனே வந்துட்டு ஜஸ்ட் ஓபன் யுவர் ஃபிங்கர் சொல்லணும். சில பேர் பார்த்திருக்கேன், எல்லாம் போச்சு அவ்வளவுதான். எடுத்துட்டு வந்துட்டு பாருங்க, லைட்டா ஓபன் பண்ணி ஒரே ஒரு தடவை அப்படி பண்ணிட்டு அப்படியே எடுத்துட்டு போய் அதிகமா சாப்பிடுறது யாரு? கண்ணு. அப்ப அவருக்கு தான் இந்த ஆற்றல் நம்ம வந்து கொடுக்கணும். சரிங்களா? ரைட், குட். இது ஒண்ணு. ஆமா, வர்ற ஒரு மசாஜ் மாதிரி தான். நம்ம கண் இருக்கு இல்லையா, நம்ம கண், இப்போ நம்ம செல்போன் வச்சிருக்கிறோமே, இப்போ நம்ம எல்லாரும் செல்போன் வச்சிருக்கிறோம். உங்க செல்போன்ல கேமரா எவ்வளோ மெகா பிக்சல்ஸ் சொல்லுவோமே? 6 மெகா பிக்சல் சொல்லுவாங்க, 8 மெகா பிக்சல். உங்களுக்கு எவ்வளோ மேடம்? 12 மெகா பிக்சலா? தெரியாது மேடம். 16 இப்போதான் புதுசா ஒரு ஃபோன் வந்துருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட் கூட பார்த்தேன். இப்போதான் 62 மெகா பிக்சல் ஏதோ இருக்கு ஒன்று வந்திருக்குது. இப்போதான் செல்போன் வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இப்போதான் 62 மெகா பிக்சல். ஆனால் அதிகபட்சம் 100 மெகா பிக்சலுக்கு மேலே கேமராலாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, சயின்ஸே சொல்லுது. ஆனால் நம்ம கண்ணுடைய மெகா பிக்சல் வந்து 576 மெகா பிக்சல் நம்ம கண்ணு. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கேமரா நம்ம கண்ணு. இதுகிட்ட யாரும் தப்பிக்கவே முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ நம்ம நீங்க வந்து 1 lakh rupees கொடுத்து 2 lakhs rupees கொடுத்து ஒரு கேமரா வாங்கினா கூட, ஒரு கேமரால வந்து இந்த ஜூம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஒரு கேமரால ஒன்று தான் இருக்கும். அதில் தான் வந்து லாங் அண்டு ஷார்ட்டு பண்ண முடியும். ஒரு கேமராலே வந்து ஒரே ஒரு கோன் தான் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் கோன். வேற நம்ம கண்கள்ல 2 லட்சம் கோன்ஸ் இருக்கு. அப்பேற்பட்ட அற்புதமானது இந்த கண்ணு. அடுத்தது இதை விட முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனித உடல்ல வந்து எவ்வளவு நரம்புகள் இருக்குன்னு சொன்னோம்? 72,000 நரம்புகள்ல 22,330 நரம்புகள் கண்களோடு தொடர்பினை உடையது. 30% of our nerve system linked with our eyes. தலைப்பகுதி 7,000, கண்கள் 4,000, காதுகள் 3,000, வலது இடது கன்னம் 5,000, மூக்கு 3,330, 22,330 நரம்புகள் கண்களோடு தொடர்பினை உடையது. ஞாபகம் வச்சு. சரிங்களா? நரம்புன்றது பிளட் போற ரூட், நரம்புக்கு மேலேயே போகும், காற்று போவாட்ட பாதை. ஒவ்வொரு நரம்பு கூடவே அந்த நாடி போகும், ஒரு ஏற்ற இறக்கத்தோட போகும் நாடி. நரம்பு போற ரூட்ல எல்லாம் நரம்பு வந்து எந்த டைரக்ஷன் அப்படி சிக்கலா கூட போகும். எங்கெங்கெல்லாம் நரம்பு போதோ அது பக்கத்திலேயே போகும் நாடி. ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம், ஒரு வேவ்ஸ் போறது பாத்தீங்களா, அந்த வேவ்ஸ் மாதிரி போறது நாடி. நாடியில ஏற்ற இறக்கத்துல பிரச்சனை வந்தாலும் வியாதி வரும். ஆமா, எக்ஸாக்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா 72,000 நாடி நரம்புன்னு சொல்லுவோம். ஆமா, பட் அவர் கால்குலேஷன் இஸ் நர்வ்ஸ் ஒன்லி. நர்வ்ஸ் அதை வச்சு நாடியும் அப்படி இருக்கலாம். அதை வச்சு தான் நாடின்னு சொல்றோம். நம்ம சொல்லும்போது ரெண்டும் வந்து ஒன்னோட ஒன்று லிங்க் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம், நாடி நரம்புகள்னு சொல்லிடுறோம். பட் எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா நர்வ்ஸ் தான். அப்படிதான் சொல்லுவோம். சொல்லும்போது சொல்லுவோம். இந்த 22,330 ஏன் சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து தலைவலி அதிகமா இருக்குன்னு ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா நமக்கு என்ன சொல்லுவாங்க? முதல்ல என்ன பண்ணுவோம், ஒரு மெடிசன் கொடுப்பாங்க டாக்டர் கிட்ட. நம்மளே முதல்ல டாக்டர், நம்மளே உடனே வந்து 2:05 தலைவலி வந்ததுன்னா 2:10 நமக்கு போகணும். அப்படித்தானே நமக்கு? ஆமா, உடனே என்ன பண்ணுவோம், போலன்னா ஒரு மாத்திரை எடுத்து டக்குன்னு போடுவோம்.
போட்ட உடனே 2:10க்கு தலைவலி வந்ததுப்பா, ஒரு மாத்திரை போட்டோம்பா, 2:12க்கு போயிடுச்சு. அது 2 போயிடுச்சு, உள்ளுக்குள்ள 3 உறுப்பும் போயிடுதுன்னு நமக்கு தெரியாது. கிட்னி, லிவர் அண்டு ஹார்ட், அது உள்ள போய் பக்க விளைவை ஏற்படுத்துறதுன்னு நம்ம ஒரு அறியாமை நமக்கு. அப்போ இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டாக்டர்கிட்ட போனா கூட நமக்கு முதல்ல என்ன பண்ணுவார் அவரு, நமக்கு தலைவலின்னு சொன்ன உடனே ஏதாவது ஒன்று சொல்லுவார். 2வது தடவை போகும்போது என்ன சொல்லிடுவார், ஐ டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவார் அவர். ஏன்னா இந்த சிஸ்டம் இந்த ஹெட் சிஸ்டம் லிங்க்டு வித் அவர் ஐ நர்வ்ஸ். இந்த கண்களினுடைய பின்பகுதி உள்பக்கம் மட்டும் 4000 நரம்புகள், இந்த இவ்வளவு 1.5 இன்ச்சு இருக்கிற இடத்துல இதுக்கு பின்னாடி 4000 நரம்புகள் இந்த கண்கள்ல இருக்கு. அப்ப இந்த அவ்வளவு நரம்புகளுக்கும் அந்த இடத்துல தான் இந்த 8 வகையான தசைகள் இருக்கு அந்த கண்ணுக்குள்ள. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 8 வகையான தசைகள், வெளிப்புறத்துல 6 தசைகளும் உட்புறத்துல 2 தசைகளும் இருக்கு. இந்த 8 வகையான தசைகளுக்கும் இந்த பயிற்சியை நம்ம கொடுக்கும் பொழுது, அப்போ ஹெட் சிஸ்டத்துல வேற ஏதாவது பிரச்சனை இருந்துனா கூட என்ன பண்ணுவது, இந்த கண் பயிற்சியில நம்ம கிளியர் பண்ணிடலாம். 1. 2வது, நம்ம உடம்புல 2 பிபி இருக்கு, 2 சுகர் இருக்கு. அப்படிதானே? கண்ணுக்குன்னு தனியா ஒரு பிபி இருக்கு, உடம்புக்குன்னு ஒரு பிபி இருக்கு. கண்ணுக்குன்னு ஒரு சுகர் இருக்கு, உடம்புக்குன்னு ஒரு சுகர் இருக்கு. அப்ப இந்த பயிற்சியை சரியான முறையில் நம்ம செய்யும் பொழுது இந்த ஐ சுகர், ஐ குளுக்கோமா, இந்த பிரச்சனை அந்த ஐ பிபி, இதுல இருந்தா நமக்கு தப்பிக்கலாம். இந்த கிட்ட பார்வை தூர பார்வை பிரச்சனை, கேட்ராக்ட் கண்ணில் புரை விழுதல் அந்த பிரச்சனை, நிறைய இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து, அதே மாதிரி எந்த வயசானாலும் கண்ணாடி போடாம இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலை நமக்கு. அடுத்தது ஏற்கனவே கண்ணாடி போட்டவங்க இந்த பயிற்சி மூலம் ஒன்று பவர் அதிகமா இன்னும் அதிகமா ஆகாம பார்த்துக்கலாம், இல்லைன்னா பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அதுக்கப்புறம் கண்ணாடியை எடுத்துடலாம். புரியுதுங்களா? அப்பேற்பட்ட அற்புதமான பயிற்சி தான் இந்த கண் பயிற்சி. சரிங்களா? அடுத்த பயிற்சிக்கு போலாமா? அடுத்த பயிற்சிக்கு பேர் என்னது? கபாலபதி. கபாலபதினா என்ன? இப்போ இதுல தவறு பண்ணக்கூடாது. நம்ம நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி முதல் 2 நிலை முடிச்சதுக்கு அப்புறமும் கண் பயிற்சியில உட்கார்ந்து கண் பயிற்சியில அடுத்து கபாலபதி பண்றதுக்கு இறங்கும் பொழுதும் பெண்கள் எப்பொழுதுமே இடது பக்கமாக கையை தரையில் வைத்து இடது பக்க தொடையை கீழே இறக்க வேண்டும். லெஃப்ட் சைடு தொடையை ஊடிதாங்க இறங்கணும். ஆண்கள் வலது பக்கமாக 2 கையும் கீழே வச்சுட்டு வலது பக்கம் தொடையை கீழே இருக்குதான் உட்காரணும். பெண்கள் இடது பக்கமாக உட்காரும் பொழுது யூட்ரஸ் ஓவரிஸ்க்கு பிரச்சனை வராமல் லைஃப் லாங் பார்த்துக்கலாம். ஆண்கள் வலது பக்கமாக உட்காரும் பொழுது ஹைட்ரசல் இரண்யா பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளலாம். சரிங்களா? மாற்றி உட்காரக்கூடாது. பெண்கள் லெஃப்ட் சைடில் உட்காரணும், ஆண்கள் ரைட் சைடில் உட்காரணும். வஜ்ராசனத்திலிருந்து வரும்பொழுது சைட். கபாலபதினா என்ன? கபாலனா தலை, பதினா என்னங்க? சொல்லுங்க. இந்த கபாலபதிய இன்னைக்கு இங்கிலீஷ் டாக்டர்ஸ் பேரை மட்டும் மாத்தி இப்படி சொல்றாங்க, பிரெயின் ஷைன் பிரீத். கபாலபதிக்கு புதுசா பேர் வச்சிருக்காங்க இன்னைக்கு இங்கிலீஷ் டாக்டர்ஸ். இன்னைக்கு அலோபதி டாக்டர்ஸ் இதுக்கு சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல இப்போ எந்த அலோபதி டாக்டர்கிட்ட இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட நம்ம போனாலும் அவங்க ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு கடைசியில் ஒன்று சொல்லிடுறாங்க ஸ்டாண்டர்ட். என்ன சொல்றாங்க? யோகாக்கு போங்க. இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா அலோபதி டாக்டர்ஸும் நாங்களும் பார்த்துட்டோம். எல்லா நல்ல விஷயம் தானே அது. அப்போ அப்படி உள்ள வரவங்களும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது, நம்ம பிடிச்சிக்கணும் அவங்களெல்லாம். புரியுதுங்களா? இதுதான் இன்னைக்கு ஆங்கில மருத்துவத்தில் பிரெயின் ஷைன் பிரீத்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் ஒரு ரிசர்ச்சில் ஒரு ஆய்வு கட்டுரை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அடுத்த 15 வருடங்கள்ல இந்த உலக மக்கள் தொகையில 12% மக்களுக்கு அல்சைமர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, ஒரு டிசீஸ் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த அல்சைமர்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஞாபகம் மறதி. நம்ம உடம்புல 6000 கோடி செல்கள் இருப்பதாக விஞ்ஞானம் கூறுகிறது. புரியுதுங்களா?
இந்த 6000 கோடி செல்கள்ல 4500 கோடி செல்கள் உடலிலும் 1500 கோடி செல்கள் நம்மளுடைய மூளை பகுதியிலும் இருக்கிறது. இந்த உடலிலே இருக்கின்ற செல்கள் 4500 கோடி செல்கள் நம்மளுடைய